கொதிநிலை அடைஞ்சிருக்குங்க. கையும் களவுமா விஜய் சிக்கி இருக்காரு. அவரை மாட்டி விட்டதே தோழர் வைகோ அவர்கள். சிக்க வச்சுட்டாரு விஜய. விஜய் பேசியதை பொது இடத்துல போட்டு உடைச்சு, பிரஸ் மீட்ல போட்டு உடைச்சு விஜய காலி பண்ணி இருக்கிறாரு வைகோ. இதுவரை நான் குதிரை பேரம் பேசல, எங்களுக்கு குதிரை வேகத்துல போக தெரியுமே ஒழிய குதிரை பேரம் பேச தெரியாதுன்னு பேசினவங்க எல்லாம் வசமா சிக்கி இருக்கிறாங்க. கட்சிகளை எப்படி தமிழ்நாட்டுல ஒழிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, காலி பண்ணிட்டு இருக்காங்க, உடைச்சு தாவேகா பக்கத்துல எம்எல்ஏக்களை எப்படி வாங்கிட்டு இருக்காங்கன்னு பக்காவா வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு தோழர்கள். என்ன நடக்குது? தமிழ்நாடு தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் பூமி, அப்படிதான் நம்ம நம்பணும். ஒரு 100 ஆண்டு கால போராட்ட வரலாறு கொண்டது தமிழ்நாடு. தெளிவான அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தளம் தமிழ்நாடா நம்ம பார்த்தோம். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து இல்லடா நம்ம பெருசா கொண்டாடணும். இப்பெல்லாம் தமிழ்நாடுன்னு வெளியே சொல்லவே வெக்கமா இருக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு தமிழ்நாடு. ஏற்கனவே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் விஜய் முதலமைச்சரான பிறகு வச்சு செய்யறாங்க நம்மள. அவங்களுக்கெல்லாம் பெருசாலாம் பிரச்சாரம், திட்டமிடல், அத்து இதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு கட் அவுட்டை வச்சுட்டு 4 பேச்சு பேசி ஆயின்னு ஆர்ட்டு விட்டா போதும், எல்லாம் ஓட்டு போட்டுறாங்க. நம்மள காரி துப்பிட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலங்கள். பத்தாக்குறைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு போய் அகில இந்திய அளவுல பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்க ஒரு கூட்டம். ஆக மொத்தம் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவின் ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு, கேலிக்குரிய களமாக மாறி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்றைக்கு பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. யாரு? வைகோ அவர்களுடைய தலைமையில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு நடக்குது. அதுல வைகோ பேசிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் போட்டு உடைச்ச விஷயமும் பொதுக்குழுவுல அவர் பேசிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பரபரப்பான பேச்சா மாறி இருக்கு. வைகோ அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். திமுக இருந்தாரு, பாதி எம்எல்ஏ கூட பிரிஞ்சு போய் தனி கட்சியை ஆரம்பிச்சு கடுமையா தமிழ்நாட்டினுடைய களத்தை தெரிக்க விட்ட ஒரு தலைவர் தான். நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தவர், நிறைய வழக்குகளை தொடுத்தவர் மக்களுக்காக. இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா பார்க்க வேண்டிய இடம் தோழர் வைகோ அவர்களை பார்த்து. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சகல கட்சிகளையும் உடைத்து அந்தல சிந்தலையாக்குற ஒரு வேலையை விஜய் பார்த்துட்டு இருக்கிறார். பல கட்சிகளை உடைச்சிட்டு இருக்காரு. முதல்ல விஜய் ஒரு கட்சியை உடைச்சு ஒரு எம்எல்ஏவை தூக்குனார்னா அது அமமுக எம்எல்ஏ, டிடிவி தினகரன் கட்சியினுடைய எம்எல்ஏ காமராஜர் அவர்கள் தான். அதனாலதான் கொந்தளிச்ச டிடிவி தினகரன் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தாரு கடந்த 1 மாசமா. நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப முதல்ல அமமுகவில் நின்று போராடி ஜெயிக்க வச்ச ஒரு ஏரியா விட்டுட்டு அவர் ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்தா ஒரு ஆளுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு. 50 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு கார்லயே உட்கார்ந்து கையெழுத்து போட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததை நாம பார்த்தோம். தாவேகா பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இவங்க உடனே கையெழுத்த போட்டு ஆதரவு கொடுத்தாரு. அதோட காங்கிரஸ் போச்சு. காங்கிரஸ் வெளிப்படையா தான் இருக்கு, அது கூட பரவாயில்லன்ற. திடீர்னு அதிமுக இருந்து 25 பேர் பிரிஞ்சு வந்தாங்க. 25 பேர் பிரிஞ்சு வந்தா உடனடியாக பிரிஞ்சு வந்தவங்களை போய் சந்திக்கிறது குதிரை பேரத்துக்கான அச்சாணி. இது நமக்கு தெரியாம இல்ல, அவ்வளவு கூட அரசியல் தெரியாதவங்க தமிழ்நாட்டுல இல்ல. அப்ப ஒரு கட்சி உடைஞ்சிருக்குன்னா நீங்க கட்சி தலைவர்கள் 2 பேரையும் சந்திச்சிருந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் எடப்பாடியாரை சந்திக்க மாட்டேன், போய் CV சண்முகத்தை சந்திப்பேன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்தவர்களுடைய கூட்டத்துல ஒரு தலைமையை பிடிச்சு அவர் வீட்டுக்கு சோபா அனுப்பி அவருக்கு ஒரு பொன்னாடையை போட்டு அவர்கிட்ட போய் எங்களுக்கு எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு 25 பேர் ஓட்டு போட்டாங்க. எங்க இருந்து? அதிமுக கட்சியில இருந்து போன 25 பேர். அதுலதான் அவர் பாஸ் ஆகி மேல போறாரு. பெரும்பான்மை நிரூபிச்சு மேல ஆட்சியை தக்க வச்சுக்கிறாரு விஜய். இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுல 25 பேர் போன உடனே இது கட்சி தாவலுக்கான பிரச்சனையா வந்துருச்சு அப்படின்னு சிபிஐ விசாரணை வரைக்கும் போகணும் அப்படின்னு கடுமையான வேலைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க அதிமுகவும் அமமுக இந்த கட்சிகள் எல்லாம். இந்த சூழ்நிலையில தான் ஐயோ மொத்தமா போனோம்னா செத்துருவோம் அப்படின்ட்டு மிச்ச மீதாரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 5 பேரை தவிர மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மீண்டும் அதிமுக சேர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த 5 பேர் மட்டும் நாங்க சேர மாட்டோம், நாங்க தாவேகாலே சேர்ந்துடுறோம் அப்படின்னு அதுல 4 பேர் தாவேகால சேர்ந்துட்டாரு. ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்காரு. எஸ்கி சுப்பையா, சத்யபாமா, மரகதம், ஜெயக்குமார் இந்த 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு கீழே ரிசைன் பண்றாங்க. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்றாங்க. இடைத்தேர்தல நின்னுக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ரிசைன் பண்ணிட்டு மேல போறாங்க.
ஒரு 10 நிமிஷத்துல மேல போய் காடை வாங்கி தாவேக்கால ஐக்கியமாயிட்டாங்க. நமக்கு ஏதாவது பெரிய போஸ்டிங் கிடைக்கும், பெரிய இலாக்கா கிடைக்கும், அல்லது உள்ளாட்சியில பெரிய அளவுல நமக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும், பெரிய அளவுல கைமாறும். 50 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு பெரிய தொகையை நம்ம கையில உடனடியா கிடைச்சுன்னா நல்லதானே அப்படின்னு அவங்க போய் ஐக்கியமாயிட்டாங்க தாவேக்கால. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல கட்சிகளும் உடஞ்சி முன்ன பின்ன போச்சு. இப்ப விஜயபாஸ்கர் முன்னாடி மருத்துவத்துறையினுடைய சுகாதாரத்துறை மந்திரியா இருந்தவர் தான் அதிமுக பீரியட்ல விஜயபாஸ்கர். அவர் ராஜினாமா பண்ணிட்டார், எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டார். அவர் எப்ப போய் சேருவாருன்னு தெரியல. இதுக்கு இடையில தான் வைகோ அவர்களுடைய இந்த பேச்சு மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கட்சியா உடைச்சு 5 பேரா எடுத்து தன்னுடைய கட்சியை வலிமையாக்கிக்கிறது யாரு? இந்த தாவேகா. இது ஒரு RSS பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய பேட்டர்ன். அவங்க 2 இடத்துல தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஆட்சியை தக்க வச்சுக்கிற அளவுக்கு பேரம் பேசி எம்எல்ஏக்களை வாங்கி, முன்னாடி தாங்க கட்சியை உடைச்சா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு, அதெல்லாம் கிடையாது. ஜெயிச்ச எம்எல்ஏக்களே வாங்கி ஆட்சி அமைச்சவங்க தான் பாஜக கும்பல். அப்படி நீங்க பார்க்க போச்சுன்னா இங்க கோவால சொல்லலாம். கோவாவில் அப்படிதான் ஆட்சி அமைச்சாங்க, மேகாலயில அப்படிதான் ஆட்சி அமைச்சாங்க, இப்போ மகாராஷ்டிராவில் அப்படிதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தலில் கூட மகாராஷ்டிரால காங்கிரஸ்காரங்களுக்கு காசு கொடுத்து தங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு நகராட்சிகளையும் மாநகராட்சிகளையும் பாஜக பிடிச்சது. இதெல்லாம் நடந்தது. மிக சமீபத்துல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். 7க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வாங்கிடுச்சு. எந்த கட்சி எம்பிக்களை? இங்க பஞ்சாபை சேர்ந்த ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கிற 7க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வாங்கி தங்களுடைய வலுவான ஒரு சூழலை நாடாளுமன்றத்தில் உருவாக்குனாங்க. ஏன்? அப்பதான் தொகுதி மறுசீரமைப்பெல்லாம் வரும்போது நாம அதை சமாளிக்கலாம், நமக்கு ஓட்டு கிடைக்கும், அதன் மூலமா தென்னிந்தியாவை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு தான். தொகுதி மறுசீரமைப்பு ஏற்கனவே தோத்து போச்சா? ஓட்டு இல்லாம தோத்து போனாங்களா? இன்னைக்கு 7 பேரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா? அது வலுதானே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வலிமையா அங்க சேர்த்துட்டு இருக்கு. இதே பேட்டர்ன் தான் இங்க தாவேகா கையில் எடுத்திருக்கு. இவங்களும் வலிமையாக்கிட்டே போறாங்க, தங்களை வலிமையாக்கிட்டே போறாங்க. ஒரு கட்சியில இருந்து ஆளுகளை உடைச்சு தங்க கூட சேர்த்து வலிமையாக்குறாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏங்க கம்யூனிஸ்ட் விசிகாலாம் போய் சப்போர்ட் பண்றாங்க, காங்கிரஸ் கரைந்தே போயிருச்சு, அந்த ஜோதியில ஐக்கியமாயிருச்சு, கம்யூனிஸ்டுகளும் விசிகவும் வேற முடிவு எடுக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் வெளியில இருந்து ஆதரவு தராங்க, விசிகே உள்ள இருந்து ஆதரவு தருது. அதுல அண்ணன் திருமா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, நான் இதுக்காலாம் தூங்கிட்டு இருக்க மாட்டோம், எப்ப வேணாலும் நான் வெளியே போறதுக்கான சூழல் வரும்போது வெளியேறுவேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல போட்டு பொழந்து விட்டாரு. நேத்து என்ன சொல்லிருக்காரு, எங்க முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்க நான் ஏன் தயங்கணும், எப்ப வேணாலும் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு வெளிப்படையா நேத்து ஒரு இன்டர்வியூல போட்டு விட்டாரு. அப்ப இதெல்லாம் அவருக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஐயோ இவங்க எப்ப வேணாலும் நம்மளை விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை நடக்காம பார்க்கணும்னா முதல்ல நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு தான் கட்சிகளை உடைச்சு எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தலை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற சூழலை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இப்போ மதிமுக நடந்திருக்கு. ஐயா தோழர் வைகோ கிட்ட என்ன பேசி இருக்கிறாங்க, நீங்க 2 பேரும் ராஜினாமா பண்ண வைங்க, நானே நேரடியா பிரச்சாரத்துக்கு வர்றேன், வந்து அந்த 2 பேரும் ஜெயிக்க வச்சிடுறேன், அது உங்க அடையாளத்துல இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரை வைகோ ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, எங்க துரதிர்ஷ்டம், எங்க போதாத காலம், நாங்க திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டோம், அதனால எங்களால தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிசைன் பண்ணிருங்க, இடைத்தேர்தல் என்ன நம்ம எல்லாம் ஒன்னா நின்றுக்கலாம் அப்படின்னு ஒரு சூழலை அங்க உருவாக்குறாங்க. இதுதான் இன்றைக்கு பெரிய விஷயமா பேசப்பட்டது. இதுவரையும் நாங்க எந்த கட்சியும் உடைக்கல, நாங்க ஜனநாயகத்துக்கு புறம்பா எதுவும் பண்ணல, நாங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல, குதிரை பேரம் பேசல. அதுவும் சட்டமன்றத்தினுடைய அவைத்தலைவர் சொன்னாரு, குதிரை பேரம் கழுத பேரன்றதெல்லாம் இங்க பேசக்கூடாது அப்படின்றது கொந்தளிச்சாரு. சோ உண்மையிலே அப்படி நடக்கல போல இருக்குன்னு மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வெளிப்படையாக ஐயா வைகோ அவர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க. குதிரை பேரம் பேசினாங்க, 2 பேரை ராஜினாமா பண்ண சொன்னாங்க, அதுல இடைத்தேர்தல் வரும், அந்த இடைத்தேர்தல் நானே உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு பேசியிருக்கிறேன். அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மன்றத்துல வந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு கட்சியும் உடைச்சு இந்த வேலையை பாக்குறாங்க. இதுல வைகோ அவர்களுடைய கட்சியில 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன், சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன். இந்த சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வைகோ பேசுறாரு. அப்படி பேசும்போது சீர்காழி எம்எல்ஏ
செந்தில் செல்வன் பெருசா பேசவே இல்லையா, இவருடைய போனை எடுக்கல, வைகோ அவர்களுக்காக அவர்கள் பேச்ச எதுவுமே இது பண்ணல. நான் வந்து திமுக சேர போறேன் அப்படின்னு அவர் சொன்னதா வைகோ அவர்கள் சொல்றாங்க. திமுக நான் சேர போறேன், நான் வந்து ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரு உதயசூரியன் சின்னத்துல தான் நின்று ஜெயிச்சிருக்காரு, அதனால அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திமுக சேர்ந்தாலும் அவருக்கு கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ கடையநல்லூர் எம்எல்ஏ என்ன சொல்லிட்டாராம், ஆனா நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் தலைவர் கூட தான் இருக்கிறேன், மதிமுக கூட தான் நான் இருப்பேன். மாணவர் காலத்துல இருந்து அவர் பயணிச்சவராம். வைகோ ஐயா சொல்றாரு, மாணவர் காலத்துல இருந்து பயணிச்சவரு, 45 வருஷத்துக்கு மேல என் கூட இருக்கிறவரு தம்பி, நான் மதிமுக தான் இருக்கேன், ஆனா நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த பொதுக்குழு நடக்கும்போது தனியா உங்களை சந்திக்கணும்னு கூப்பிட்டு கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இடைத்தேர்தல்லாம் நின்னா நம்மளால ஜெயிக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் சொல்றாரு. உடனே இவர் ஐகோ ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இதுவரை வந்து தோத்து போனதே இல்லையா, காமராஜர் தோக்கலையா, அண்ணா தோக்கலையா, அடியன் தோக்கலையா, நமக்கு பெரிய வாய்ப்பு ஏதோ வரும், உங்களை எல்லாம் பெரிய இடத்துல உட்கார வைப்பேன் அப்படின்னு பேசி பார்த்திருக்காரு. ஆனா அவர் ரிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக 2 எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் திமுகவுக்கு போறதுக்கான சூழல் இருக்கு, ஒருத்தர் ரிசைன் பண்ண மாட்டேன்ட்டாரு. இதைத்தான் அவர் பத்திரிகையாளர் மன்றத்துல பேசும்போது இவங்க பேசுற குதிரை பேரத்தையும் வெளியே சொல்லிட்டாரு ஐயா. பாருங்க, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுக தான் இருக்க போகிறேன்னு போயிட்டார். ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏவை தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்கல்ல, அப்ப இதுவரை ஜனநாயகம் குறித்து பேசிய, நாங்க தான் தமிழ்நாட்டினுடைய தூய சக்தின்னு சொன்ன இந்த விஜய் குரூப் எவ்வளவு உள்ளடி வேலைகளை பார்த்து விசிகாவை நம்ப முடியாது, எப்ப வேணாலும் வெளியே போவேன்னு அண்ணனே மேடையில் சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, எனவே இவர்களை நம்பி நம்ம ஆட்சி நடத்த முடியாது. இப்பயே வந்து 12 மாவட்டங்கள்ல துப்புரவு பணியாளர்களை தனியாருக்கு ஒப்படைப்போனே கடுமையான போராட்டங்கள் நடத்துது கம்யூனிஸ்டுகள், இங்கிட்ட விடுதலை சிறுத்தைகள். அதனால நம்ம யாருமே இவங்களை நம்பி இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது அரசியல் ஜனநாயகம் இல்லை, இது ஒரு குதிரை பேரம் தான். இதான் பாஜக இவ்வளவு காலம் செஞ்சது, இதைத்தான் நாம் பாஜகவுக்கு எதிராக பேசினோம். அதை நம்ம மேல ஒரு கூட்டம் செய்ய பாக்குதுன்னா அதை நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது, இது ஜனநாயக விரோதமானது அப்படின்னு நினைச்சு தூக்கி எறியக்கூடிய வேலையை தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் செய்யணும். வாய்ப்பு இருக்கு ராசா அப்படின்னு கிளம்புனோம்னா கட்சி இருக்காது நாளைக்கு.